ஹே எப்படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வேறு லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் 8ல் டே 1ல் என்னெல்லாம் நடந்துச்சுப்பா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 1ல் என்னடா இவ்வளோ ஃபயர் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் நேற்று வரைக்குமே பார்த்தோன்னா இது ஒரு ஃப்ராங்காக இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி நேற்று லாஸ்ட்டாக போகிறப்ப வந்து பார்த்தோம்னா இன்னும் 24 ஹவர்ஸில் ஒரு எலிமினேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ஏதோ ஃப்ராங்காக சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு தான் நான் நினச்சிட்டேன். பட் ஆனால் இன்னைக்கான எபிசோடு வச்சு பார்த்தா தெரியுது. பட் உண்மையிலே பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ என்ன கதை ஏது கதைன்னு பார்த்தோம்னா ஒரு பொண்ணு உண்மையிலே எலிமினேஷன் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அதுக்கு வேலிட் ரீசன் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அதை நம்ம சாதாரண ஆடியன்ஸாக பார்த்தா கூட இது என்னடா டோட்டல் அன்ஃபேராக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு ஒரே நாளில் அவங்க கேம் பிளே கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்குள்ளே எப்போ நாமினேஷன் பண்ணி எலிமினேட் பண்ணி விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஏற்றுறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் வந்து பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி பச்சையாக தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக பண்ணுறீங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் போட்டால் எப்படா பிக் பாஸ் பார்க்க தோணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சுத்தமாக அறிவு கட்டத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சான்னு தெரியல. ஸோ நீங்களே இந்த ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா சொல்லுங்கள். ஸோ யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று சொன்ன அந்த ஜாக்லின் வந்து பார்த்தோம்னா ஒரு பாயிண்டில் வந்து அப்போசிங்காக இருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தோன்னா நேற்று ஃபுல்லாக தூங்காத மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட்லையும் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் தூங்காத மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா விடிகாலையில் 3 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நம்ம பவித்ரா, தர்ஷிகா, அதுக்கப்புறமா ஜாக்லின். ஸோ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா நான் என்னுடைய பாயிண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ அவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக நான் அதை ஓகே சொல்ல முடியாது. எனக்குன்னு பார்த்தோன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாயிண்ட் மேலே எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்றத மறுபடியும் காலையில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பரவாயில்ல ஸ்ட்ராங்காக விளையாடுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா 9:30 வந்து பார்த்தீங்கன்னா சாங்க போட்டாங்க. சாங்க போட்டதுக்கப்புறமா எல்லாரும் டான்ஸ் ஆடி இருந்தாங்க. 2 பேர் தவிர நம்ம ஃபேட் மேனும் நம்ம சச்சினாவும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடலை. ஸோ அவங்கள வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு காலையிலே லோவாக இருந்த மாதிரி தான் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா ஃபேட் மேன் ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ எல்லாருக்கும் செல்ஃபின்ற தேவையில்லை. ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு டாஸ்க்கு வந்து கொடுத்தாரு. ஸோ அது அஃபிஷியல் டாஸ்க்கு கூட இல்லை. ஸோ இவங்களா பேசுறதுக்கான ஒரு டாஸ்க் மாதிரி வந்து கொடுத்தாங்க. ஸோ இது என்ன ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தோன்னா நான் எதுக்காக 24 மணி நேரத்தில் வெளியே போகக்கூடாது, ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் தலைவி வேறு லெவலில் சொல்ல போகிறாயா அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன் தர்ஷா குப்தாவை. பட் ஆனால் வேறு மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் 1 மாதத்துக்கான மேக்கப் திங்ஸும் ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சிட்டேன். அதை போடாமல் நான் வெளியே போனால் ரொம்ப கேவலமாக இருக்கும், பரவாயில்ல நான் போட்டே வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வேறு மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா வேறு மாதிரி சொல்லிட்டேமா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சாச்சனா ஸோ இவங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தையில் அவங்க வெளியே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோன்னா அவங்க இருக்கும் போது அந்த ஒரு டீல் வந்து போயிருக்கும். ஸோ என்ன ஒரு டீலுன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு சிங்கிள் பெட்டுக்காக வந்து பார்த்தோன்னா பாய்ஸை வந்து நாமினேட் பண்ணக்கூடாது 1 வீக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம சாச்சனா அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு நெருடலாக இருந்துச்சு போல். ஸோ அதனால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா நீங்கள் கேர்ள்ஸ், அதாவது நீங்கள் 4 பேரில் யாராச்சும் வெளியே போனோன்னா உங்களுக்கு பதிலாக நான் வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தோன்னா நம்ம தீபக் சொல்லியிருப்பாரு, ஏமா இந்த மாதிரி வாய்ப்பெலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இது மாதிரிலாம் பேசாதமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தோன்னா சாச்சனா அவங்களோட பாயிண்ட்டை மாற்றிருப்பாங்க. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னா 3 பொண்ணுங்க. ஸோ நான் வந்து 3 பெட்டில் தான் வந்து படுத்திருப்பேன். ஸோ 3 பேராக இருக்கக்கூடிய பெட்டில் தான் வந்து படுத்திருப்பேன். ஸோ இங்கே சிங்கிள் பெட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு எல்லாருமே கை தட்டியிருப்பாங்க. ஸோ இங்கே வேலிடான ஒரு பாயிண்ட் என்னடான்னு பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியல் டாஸ்க்கே கிடையாது, சும்மா விளையாட்டுக்காக பேசுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கு. ஸோ அந்த இடத்துல பேசினதை வச்சு இவங்க நாமினேஷன் பண்ணி வெளியே அமுச்சு விட்டாங்க நம்ம சஞ்சனாவை. அது பார்க்கும்போது சுத்தமாக அன்ஃபேராக தான் எனக்கு ஃபீல் ஆச்சுப்பா. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எல்லாரையும் உட்கார வச்சு ரூல்ஸை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ என்ன ஒரு ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கிழிச்சிருப்பாங்க. ஸோ நேற்றே வந்து சொல்லியிருப்பேன், பிக் பாஸ்க்கு ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் பாய்ஸ் வந்து இருக்கணும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் இருக்கணும். பாய்ஸ் பக்கம் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஸோ ஒன் சைடு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஸ்டோர் ரூமும் அதே மாதிரி கிச்சனும் வந்து இருக்கும். ஸோ கேர்ள்ஸ் சைடு வந்து பார்த்தோம்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா லிவிங் ஏரியாவும் அதே மாதிரி கன்செஷன் ரூமும் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்த்தோன்னா நீங்களே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை உருவாக்கிங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஒரு ஃபுல் டாஸ்க்கையுமே பார்த்தோம்னா வந்து ஒப்படைச்சிட்டாங்க. பிக் பாஸே வந்து பார்த்தோம்னா ஒப்படைச்சிட்டாரு. நீங்கள் சொல்கிறது தான் என் ரூல்ஸு, அதை நான் மாற்றி அமைக்கிறதும் என்னுடைய விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ பிக் பாஸ் ரூல்ஸ் வந்து நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொன்னது பெரிய அட்வான்டேஜ் அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து போயிடுச்சு போல். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம முத்துக்குமார் வேறு லெவலில் ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணிட்டாரு. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா மொத்தமாக கேர்ள்ஸை வேலை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவருடைய ரூல்ஸுமே வந்து இருந்தது. ஸோ அவருடைய ரூல்ஸ் என்ன அதாவது பாய்ஸுக்கு மொத்தமாக நம்ம முத்துக்குமார் வந்து பேசினார். ஸோ இதேமாதிரி மொத்தமாக கேர்ள்ஸுக்கு மொத்த ரூல்ஸையும் வந்து பார்த்தோன்னா நம்ம சாச்சனா வந்து பேசியிருப்பாங்க. ஸோ முத்துக்குமாரோட ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ஸோ டோட்டலாக பாய்ஸோடைய ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ஸோ என்னடான்னு பார்த்தோம்னா ஸோ காலையில் சாப்பிடணும் அப்படின்னா 3 வேளையும் அவங்க சமைச்சு கொடுக்கணும். ஸோ சாயங்காலம் அவங்க சாப்பிடணும்னா வெசல்ஸ்
எல்லாம் வாஷ் பண்ணி கொடுக்கணும், நைட்டு அவங்க சாப்பிடணுன்னா எங்கள் ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வேலையும் கேர்ள்ஸ் பக்கம் தூக்கி போட்டாங்க. பட் ஆனால் சமைக்கிற வேலையும் பார்த்தோன்னா அவங்க தான் செய்யணுமா, பட் சாப்பிட்றதுக்காக அந்த ஒரு ரூமுக்கு போகிறதுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணமாயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா அநீதியாக தான் இருக்கான். பட் இருந்தாலுமே நம்ம கேமாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் என்னதான் கேமாக இருந்தாலுமே ஒரு நியாயம் வேணாமாடா, அவங்களே சமைக்க சொல்லிட்டு அவங்களுக்கே சாப்பாடு தரதுக்கு, ஸோ அவங்க செஞ்ச சாப்பாடு தரதுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணுவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்சார்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நியமிச்சிருவாங்களாம். ஸோ அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு கேர்ள்ஸுமே உள்ளே வந்து சமைக்கணுமா, இது மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம முத்துக்குமார் வந்து சொல்லிட்டு இருந்தார். இதுக்கு நம்ம பிக் பாஸே ரூல்ஸ் போட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கு மேடம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ கேர்ள்ஸ் சைடு என்ன ஒரு இது போயிட்டு இருந்ததுன்னு பார்த்தோன்னா நம்ம சாச்சனா தான் வந்து பார்த்தோன்னா முன்னின்று வந்து அந்த ஒரு ரூல்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் ஓகேவா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா லீடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா கன்செஷன் ரூமுக்கு வரும்போது வந்து பார்த்தோம்னா யார் உள்ள கன்செஷன் ரூமுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வெளியே வராங்களோ ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நாங்கள் போட்ட ஃபஸ்ட்டு டீல் இருக்குது பார்த்தீங்களா, பாய்ஸ் கிட்ட நாமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஒரு டீலை நீங்கள் வாபஸ் வாங்கிடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வரக்கூடாது, வெளியே போகக்கூடாது. ஸோ இதுதான் பார்த்தோன்னா எங்களுடைய ரூல்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா தேவையில்லாமல் உள்ளே வந்தாங்கன்னா நாங்கள் பனிஷ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சிம்பிளாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லிவிங் ஏரியாக்கு யாருன்னா தெரியாமல் வந்துட்டாங்கனாலும் ஸோ அதுக்கு பார்த்தோன்னா நாங்களுக்கு கரெக்டான ஃபுட் வந்து வந்துடணும். ஸோ அதுக்கான இது தான் நாங்கள் பனிஷ்மெண்ட்டாக வைப்போம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக வந்து முடிச்சிட்டாங்க. ஆனால் பாய்ஸ் இருக்கானுங்களே ரொம்ப உஷாரான பசங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா கேர்ள்ஸ் கிட்ட வேலை வாங்கணும், ரூம் உள்ள வர்றதுக்கே வந்து பார்த்தோன்னா இவங்க சூஸ் பண்ணுறவங்க தான் வரணுமா. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய ரூல்ஸ் வந்து பார்த்தோன்னா பாய்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ பாய்ஸுக்கு ஆடட் அட்வான்டேஜ் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா அவங்க பக்கம் கிச்சன் இருக்கிறதுனால ஆடட் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அதை முத்துக்குமார் இன்னும் நல்லாவே வந்து யூஸ் பண்ணுறாரு. ஸோ எல்லாரையுமே உட்கார வச்சு வேலை வாங்குறதுலேயே பார்த்தோன்னா முத்துக்குமார் வந்து குறியாக இருந்தார். எங்கேயா போச்சு ஈக்குவாலிட்டி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இவங்களே வேலை வாங்க கேமாக இருந்தாலுமே ஒரு நியாயம் வேணாமாடா, எல்லா வேலையுமாடா அதுக்குன்னு அவங்ககிட்டே கொடுப்பீங்க, க்ளீனிங்க்கும் அவங்களே, விசில் வாஷுக்கும் அவங்களே, ஸோ குக்கிங்க்கும் அவங்களே. ஸோ என்னையா நான் இது அவங்க ஒரு வேலை சாப்பிட்றதுக்கு இப்படிலாம் பண்ணமாயா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தோம்னா நாமினேஷன் வந்து பார்த்தோன்னா ஒருத்தராக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதுக்கான நாமினேஷன் பார்த்தோன்னா அந்த 24 ஹவர்ஸில் யார் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி ஸோ ஒருத்தராக பார்த்தோன்னா நாமினேஷன் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ இங்கே என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா நம்ம ரவீந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் வேலிடாக ஒரு பாயிண்ட்டை வந்து போட்டு விட்டார். ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே பார்த்தோன்னா அதை வால் பிடிச்ச மாதிரி ஒருத்தராக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரவீந்திரன் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோன்னா, சாச்சனா நீ சும்மா கூட சொல்லியிருக்கூடாது, எதுக்காக நீ வெளியே போகிறேன்னு வாயை விட்ட, ஸோ அதனால் நீ வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா சாச்சனா வந்து சொல்லிட்டாங்க. நம்ம அன்ஷிதாவுமே பார்த்தோன்னா சாச்சனா வந்து சொன்னாங்க. ஸோ நம்ம ஜாக்லினுமே பார்த்தோன்னா நம்ம சாச்சனா வந்து சொல்லிட்டாங்க. ரஞ்சித்துமே வந்து பார்த்தோன்னா சாச்சனா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா சாச்சனா வெளியே போகிறதுக்கு இவங்களே பெரிய காரணமாக ஆகிட்டாங்க. ஸோ அவங்க பண்ண அந்த ஒரே ஒரு வேர்டு அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ சும்மா தான் ஒரு விளையாட்டுத்தனமாக வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி அவங்க 4 பொண்ணுங்களுக்கு பதிலாக நான் வெளியே போக தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சும்மா தான் பேசியிருப்பாங்க. ஸோ அதையே இவனுங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு மாட்டடி மாவலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்களே பார்த்தோன்னா எல்லாரும் நாமினேஷன் பண்ணி விட்டாங்க. ஸோ இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தோன்னா நம்ம ரஞ்சித் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கே வாய்ப்புகள் இல்லை, உங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது, வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது, நீங்கள் வெளியே போய் தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னையா இதெல்லாம் நாமினேஷனுக்கு தேவையில்லாத பாயிண்ட்லாம் பேசிகிட்டு இருக்கையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உனக்கு தான் வாய்ப்பு இருக்குது, அப்புறம் எதுக்கு நீ உள்ளே இருக்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ இது மாதிரி பார்த்தோன்னா தேவையில்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சாச்சனாவை வெளியே அமுச்சு விட்டாங்க. ஸோ ஆனால் இது டோட்டலாக அன்ஃபேர்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்குடா பிக் பாஸ் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்களாக ஒரு ரூல்ஸ் போட்டால் கூட நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களாக வந்து பார்த்தோம்னா டிஆர்பி ஏற்றுறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறீங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா டோட்டலாக வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அட்லீஸ்ட் 1 வீக்காக அவங்கள ப்ளே பண்ணி விட்டதுக்கப்புறமா நாமினேஷன் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸுமே எடுத்துருப்பாங்க. பட் எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தோன்னா எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, டோட்டலாக அன்ஃபேராக தான் இருக்குது இந்த ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆச்சா? ஆடியன்ஸ் எஃப்டிஸ் நீங்கள் சொல்லுங்கள், இது டோட்டலாக அன்ஃபேராக ஃபேரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒரு டாஸ்க்கும் வச்சார் நம்ம பிக் பாஸ், கேப்டன்சிக்கான டாஸ்க்கு. ஸோ அந்த டாஸ்க்கான பேர் என்னடான்னு பார்த்தோம்னா நாற்காலி யார் காலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு டாஸ்க்கில் என்ன ஒரு மெயின் மேட்டர்னு பார்த்தோன்னா 8 பேர் அண்ணாண்டியும் 8 பேர் என்னாண்டியும் பார்த்தோன்னா ஒரு சேர் வந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த சேருக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து நின்றுக்கணும். ஸோ யார் பார்த்தோன்னா ஒரு சேர்ஸாக வந்து பார்த்தோன்னா ரிமூவ் பண்ணிட்டே வருவாங்க. யார் கடைசி வரைக்கும் இருக்காங்களோ அவங்க தான் பார்த்தோம்னா தலைவா இல்லைனா தலைவி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது லீவ் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா வந்து அது பிளாக் பண்ணணும். ஸோ யார் வந்து தலைவராக ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நேராக போய் நீங்கள் நின்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக யார் தலைவராக தலைவியா அப்படின்னு ஆனதுன்னு பார்த்தோம்னா நம்ம தர்ஷிகா தான் பார்த்தோம்னா இந்த வீக்கான தலைவர் ஆகிட்டாங்க, அதாவது கேப்டன்சி வந்து வாங்கிட்டாங்க. ஸோ ரொம்பவே அதுக்கப்புறமா ஹாப்பியாக வந்து அதை ஒரு கொண்டாட்டதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் வேறு லெவலில் பிக் பாஸ் வந்து ட்விஸ்ட் வச்சிட்டாரு. ஸோ எதுக்கான ஒரு ட்விஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா இந்த வீக்கான நாமினேஷன் வந்து இப்போ நடக்க போகுது. ஸோ நாமினேஷனில் வந்து பார்த்தோம்னா யாருமே சாரி சொல்ல தேவையில்லை, இது வந்து ஒன் ஆஃப் த கேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ டோட்டலாக யாரெல்லாம் இந்த வீக்கான நாமினேஷன் வந்ததுன்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம ரவீந்திரன்,
ஸோ நம்ம ஜாக்லின், அதுக்கப்புறமா நம்ம அருண் பிரசாத், ஸோ அதுக்கப்புறமா நம்ம முத்துக்குமார், ஸோ அதுக்கப்புறமா நம்ம சௌந்தர்யா நாஞ்சுடன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வந்து நாமினேஷனில் வந்து பார்த்தோன்னா செலக்ட் ஆகிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரஞ்சித். ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னு பார்த்தோம்னா இவங்க எல்லா நாமினேஷனுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப கிரிஞ்சாக இந்த வாட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சௌந்தர்யா நாஞ்சுடன்லாம் வந்து அவங்க சரியாக பேசாதனால நாமினேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள் கூட பேச வந்தாங்களா, அவங்க கேம் ஆட வந்தாங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம ஃபேட்மேனுக்கான மோஸ்ட் ஆஃப் த இது என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா அவருடைய ஃபிசிக்னால வந்து பார்த்தோன்னா அவரோட சரியாக விளையாட முடியல. ஸோ அதுவே பார்த்தோன்னா பாய்ஸ்க்கு ரொம்ப பெரிய தோல்வியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு ரீசனாலே வந்து பார்த்தோன்னா நம்ம ரவீந்திரனுக்கு நிறைய வந்து ஓட்ஸ் வந்து போயிடுச்சு நாமினேஷனில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா அவர் நிறைய இடத்துல கஷ்டப்படுறாரு. ஸோ மேபி வெளியே போனால் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவர் வந்து வெளியே சொல்லிட்டாங்க, அதாவது நாமினேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம ஜாக்லினை வந்து பேக் ஃபயர் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம விஜய் விஷால் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அதாவது விஜய் விஷால் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் நாமினேஷன் பண்ணுறப்பே ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பார். மறுபடியுமே வந்து பார்த்தோன்னா ஜாக்லின் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க டக்குன்னு. ஸோ அதனால் பார்த்தோன்னா மறுபடியும் நாமினேஷனில் மறுபடியும் ஜாக்லினே வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதேமாதிரி நம்ம சுனிதா இருக்காங்க பார்த்தீங்களா, சொல்லியே ஆகணும். சுனிதாக்கு என்ன காண்டு ஏது காண்டுன்னே தெரியல ஜாக்லின் மேலே. ஸோ ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து ஒரு நெருடலை உண்டாக்குனாங்க பார்த்தீங்களா நம்ம ஜாக்லின். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இப்போ வரைக்கும் அதுலேருந்து வெளியே வரல போல் நம்ம சுனிதா. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா அவங்க வந்த உடனே ரொம்ப டயர்டாக இருந்தாங்களாம். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாக்லின் வந்து இந்த ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணதுனால இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப விஷயங்கள் வந்து ஸ்டார்டிங்கே கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறாங்களே. ஸோ அதனால் அவங்கள நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா காரணம் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சொல்லணுமே அப்படின்றதுக்காக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஒருத்தரையும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் போட்டி உள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக அன்ஃபேராக இருந்த இன்றைக்கான ஷோவில் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம சாச்சனா வெளியே போனது தான். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தோன்னா சோகமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஒரு நாள் கூட ப்ளே பண்ணாமல் என்னடா நடக்குது கேம் உள்ள அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 1 வீக்காவது விளையாடி விட்டுருக்கலாம். ஸோ எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சா, உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சாண்டா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ்.